செயல்படுகிறார் என்பதை அனுபவத்தில் சொல்லி முடிச்சிடறேன். நான் ஒரு பெரிய பரிசுத்தவான் கையில் நான் பிராக்டிஸ் பண்ணேன். என்னை வளர்த்தாரு. என்னை ஆவடி சபையில் கிளச்சபையில் கொண்டு விட்டார். தலைமை சபை கிளச்சபைக்கு 25 கிலோமீட்டர் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, எவ்ரி மண்டே அவருக்கு முன்னே நிற்கணும். அவர் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும். அவரோடு நேரத்தை செலவு பண்ணணும். எவ்ரி மண்டே அவருக்கு முன்னே போய் நிற்கணும். எவ்ரி மண்டே போய்கிட்டே இருந்தேன். சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு 47 வருஷம் ஆச்சு நான் கல்யாணம் பண்ணி. இது வரைக்கும் என் மனைவி கிட்ட சொல்லாமல் நான் வீட்டை விட்டு வெளியே போனதில்லை. எங்கே போகிறேன், யார்கிட்ட போகிறேன், எப்போ வருவேன் சொல்லாமல் என் வீட்டை விட்டு நான் வெளியே போனதே இது வரைக்கும் இல்லை. அதே விதமாக சொல்லிட்டு போனேன். இன்றைக்கு பாஸ்டர் வீட்டில் ரொம்ப வேலை வச்சிருக்காரு, பயங்கர வேலை இருக்கு. இன்னைக்கு நான் சாப்பிட்டு வந்துடுவேன், நீ சாப்பிட்டுருமா நீ சொல்லிட்டு போயிட்டேன். 2:30 மணி ஆச்சுங்க, வேலை முடியலை. வேலை முடிஞ்சு வரும்போது 2:30 மணி, சரியான பசி. இப்போ பார்த்தேன், இனி கடைக்கு போனால் சாப்பாடு கிடைக்காது. அவன் ஏன் தோசை தராங்க, இட்லி தர வேணுமா, நேரம் எங்கே போயிடலாம், வீட்டுக்கே போயிடலாம், சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாம். அப்போது எனக்கு பெரிய பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க. அப்போ நான் வாகனத்தை ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரும்போது 4 மணி இருக்கும். 4 மணிக்கு வீட்டுக்கு வந்தா என் வீட்டு வாசல்ல 4 பேர் உட்கார்ந்துருக்கான். பாஸ்டர் இன்றைக்கு பார்த்துட்டு தான் போகணும். எனக்கு பசி, வயிறு எரியுது. இனி 4 பேரை விட்டுட்டு போனா அப்புறம் பாஸ்டர் பாடு கஞ்சி கலந்து போயிடுமே, நம்ம விசுவாசியில் என்ன பேசுவாங்க. சரி, சேரை இழுத்து போட்டு 4 பேர்கிட்ட பேசினேன். என் ஒய்ஃப் வந்து வாசலில் உட்காந்தாங்க. எனக்கு என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமோ அதிலெல்லாம் கை காட்டினேன். ரொம்ப பசிக்குது, எங்க பறவை என்னெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல எல்லாம் கையை கால ஆட்டி பார்த்தேன். ஆசைவே இல்லை, அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டாலே ஆட்டே உட்காந்து. ஒரு நாள் அப்படி உட்கார மாட்டாங்க. வந்த உடனே என்னை கவனிக்கிறவங்க அன்றைக்கு அப்படியே உட்காந்துருக்காங்க. இந்த 4 பேர் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு 1 hour ஆச்சு. இதை தீர்த்து முடிச்சோம் பண்ண பாருங்க, என் மனைவி எழும்பி உள்ள போனாங்க. என்னத்து அவன் சொல்லி ஜோம் பண்ணி முடிக்கிறேன், அடுத்த 3 பேர் நிற்கிறான். எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல, பசிக்கு என்ன பண்றது. இது பாஸ்டர் மாறு வேதனைங்க, உங்களுக்கு தெரியாது. நாங்கள் படுற பாட்டு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் வச்சிருக்கிற காரையும் நாங்கள் வச்சிருக்க வீட்டையும் தான் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நாங்கள் டெய்லி சாவுறது உங்களுக்கு தெரியாது. 5 மணிக்கு அவன் ஜோம் பண்ணி அடுத்த 3 உட்காந்துருக்கான். என் ஒய்ஃப் உள்ளனே நெட்டி பார்த்தாங்க. 3 பேர் வந்திருக்காங்களா, திரும்ப வந்து உட்காந்துட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 4 மணிக்கு அங்கே உட்கார்ந்தேன். 4 பேர் போனான், 3 பேர் வந்தான், 3 பேர் போனான், 5 பேர் வந்தான். எனக்கு வச்சாங்க சத்துரு அன்றைக்கு சரியான செக்கு. சாத்தான் வச்சாங்க அன்றைக்கு செக்கு. 8:15 மணிக்கு முடிஞ்சதுங்க. பாசியெல்லாம் அடங்கி போச்சு. எனக்கும் காஃபி வரல, வந்தவருக்கும் காஃபி வரல, ஒருத்தர் காஃபி வரல. என்னுடைய மனைவி ரொம்ப மற்றவங்களை வரவேற்க ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கும் புரியல. என்னடா இன்றைக்கு இந்த அம்மா இப்படி நடந்துக்குது, நமக்கு சாத்தான் சோதிக்கிறானா நினச்சிட்டு ஒன்றும் பேசலை. 8 மணிக்குள்ள பசி அடங்கி ஓஞ்சுது. உள்ளே போனேன், கோவமாக தான் போனேன். ஏன் பொய் சொல்லணும், கோவமாக தான் போனேன். 8 மணி ஆச்சு. மத்தியானம் சாப்பிட்ல கையை காலம் ஆட்டி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. எனக்கும் கிடைக்கல, மற்றவங்களும் கிடைக்கல. ராத்திரி சாப்பாடு ஆச்சான்னு கேட்டேன். ஆச்சு, ரசமும் துவையலும். ஆனால் இதுவரைக்கும் சத்தியமாக ரசமோ துவையலோ கஞ்சியோ உப்பு இருக்கான்னு நான் கேட்டதில்லை, ருசி பார்த்ததே இல்லை. பசிக்குதா, சாப்பிட்டு ஜோம் பண்ணிட்டு கர்த்தர் கொடுத்த கஞ்சிக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்த துவையலுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா எத்தனையோ வீட்டில் துவையல் இல்லாமல் இருக்கான், எத்தனையோ வீட்டில் கஞ்சி இல்லாமல் இருக்கான். கர்த்தர் எனக்கு அதையாவது கொடுத்தாரு, நன்றி சொன்னேன். ஃபுல்லாக சாப்பிட்டேன், தூங்கிட்டேன். நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, பால்காரன் 4 மணிக்கு டெய்லி வந்துருவான். அன்றைக்கு பால்காரன் வரல. இவங்க நான் வருவேன் 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 வருவேன்னு
ஒரு கப்பு காஃபியை வச்சுக்கிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க. இவங்க எழும்புற உடனே உள்ள போய் காஃபியை சூடு பண்றாங்க. எட்டி பார்த்தா அடுத்த 3 இருக்கு. ஒன்னை எப்படி 4 ஆக்குறது? இது அங்க உள்ள போர். எனக்கு வயிற்றுல போரு, அவங்களுக்கு மண்டையில போரு. 2 பேரும் போற சந்திக்கிறோம். 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் காப்பியை சூடாக்கி 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 காப்பிய இது அங்க நடந்தது. ஆனா எனக்கு என்ன, காஃபி கிடைக்கல, காஃபி கிடைக்கல, என்ன கவனிக்கல, என்ன விசாரிக்கல. இது நமக்கு ஆம்பளைங்க எப்படி நமக்கு ஒரு வீராப்பு தானே இல்லை? நம்மளாம் ஆம்பளைங்க இல்லை, நமக்கு அப்படி வேணும். என் பாட்ட படுத்துட்டேங்க. நான் நித்திரை பண்ணினேன். என் இருதயமோ பிடிச்சிருந்துச்சு. பைபிள் என்ன அழகா இருக்கான் பாருங்க. டயர்டா தூங்கிட்டாங்க. ஒரு 9:30-10 மணி இருக்குங்க. அவசர அவசரமா வந்து ஒய்ஃப் எழுப்புனாங்க. ஏங்க மத்தியானம் கூட சாப்பிடலன்னு சொன்னீங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் ரசம் தான் இருக்கு, இந்த ரசம் சாப்பிட்டு படுத்த காலில் ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீங்க எழும்பி இந்த பாலை மட்டும் குடிச்சிட்டு பாடுங்க. அவங்களுக்கு எவ்வளவு அன்பு இருந்தா இந்த மாதிரி கேட்டிருப்போம். ஆனா எனக்கு என்ன இருக்கு, காப்பி தரல, காப்பி தரல, காப்பி தரல. இந்த பால் கூட எனக்கு கசப்பா இருந்த கான்னு கேட்டீங்கன்னா காப்பி தரல, காப்பி தரல. உள்ளத்துல வருத்தம். நான் பார்த்து கண்ணு அப்படி நல்ல தூக்கம் திறந்துட்டு சொன்னேன், 4 மணிக்கு வந்தான் மனுஷன், ஒரு கப்பு காஃபி கொடுக்க எனக்கு வக்கில்ல. நல்லா தூங்கிட்டு இருக்கவனை பார்த்து பால் கொடுக்குற, உன் பாலை நீயே குடிச்சிட்டு படுப்போம். நான் வேற கெட்ட வார்த்தை சொல்லலைங்க. இது வரைக்கும் என் ஒய்ஃபை அடிச்சதில்லை, இது வரைக்கும் என் ஒய்ஃபை கெட்ட வார்த்தை சொன்னதில்லை, வாடின்னு கூட சொன்னதில்லை. 47 வருஷத்துல என் ஒய்ஃபை வாடின்னு கூட சொன்னதில்லை, என் ஒய்ஃபை நான் அடிச்சது இல்லை, கை வச்சதே இல்லை. இவ்வளவுதாங்க சொன்னேன். தூங்கிட்டேன், நல்லா தூங்கிட்டேன். கரெக்டா 12 o'clock, ஷார்ப்பா 12 o'clock ஒரு பிள்ளை வந்து அப்படியே தடவுது. என்ன, ஒரு குழந்தை வந்து தடவுது. நம்ம வீட்டில் இப்படி சின்ன குழந்தை இல்லையே, யார் தடவுறது? ஆனா நல்லா தடவுது. அந்த தூக்கத்தில் கண்ணை முழிச்சம் பாருங்க, ஒரு கிளியர் வாய்ஸ், தாமஸ் மகனே சமாதானமா தூங்குறியாப்பா? நான் தூங்குறேன். நான் எப்படி தூங்கல? சமாதானமா தூங்கல. தூங்குறேங்க, சமாதானமா தூங்கல. அதில் அடிச்சு எழும்புனேன். என் மனைவி தூரத்தில் படுத்திருந்தாங்க. நான் எழும்புனேன். அந்த 12 மணிக்கு என் மனைவியை நான் எழுப்பி, எஸ்கியூஸ் மீமா, மன்னிச்சுக்க, நான் தப்பாக பேசிட்டேன், மன்னிச்சுக்க, நான் உன்னை கோவப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கம்மா. எனக்கு 4 மணிக்கு நான் பசியோடு வந்தேன், நீ என்னை அலட்சியம் பண்ண மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் நான் அந்த மாதிரி கோவப்பட்டுட்டேன், எஸ்கியூஸ் மீ. அவங்க அழுதாங்க. நான் அவங்கள எவ்வளோ நேசிக்கிறேன். ஒரு காஃபிக்காக போய் இந்த மாதிரி பேசிட்டீங்களே, கொஞ்சமாக யோசித்தீங்களா? அவங்க என் குற்றத்தை உணர்த்தினாங்க. நான் மன்னிப்பு கேட்டேன். 12 மணிக்கு 2 பேரும் மன்னிப்பு கேட்டு சமாதானமாக தூங்கணும். இந்த 47 வருஷம் சமாதானமாக தூங்குறேன். நீங்கள் எப்படி தூங்குறீங்க? அதனால தான் இன்றைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமான ஊழியக்காரனா நான் இருக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்லுவேன், சபை பிரதிஷ்டை பண்ண வந்திருக்க நீங்கள் முதலாவது குடும்பத்தை சரி பண்ணுங்க. நான் ஒரு சபையில் சொன்னேன், இன்றைக்கு நீங்கள் சாப்பிட போகும்போது நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இங்கே செய்ய பாஸ்ட் அனுமதிப்பாங்களா இல்லையா எனக்கு தெரியல, ஆனால் அந்த முடிவில் என்ன சொன்னேன்னா, ஒரு பிளேட்டில் சாப்பாடு வாங்குங்க, 2 பேர் உட்காந்து சாப்பிடுங்க. புருஷன் மனைவி என்ன செய்யுங்க, ஒன்றா சாப்பிடு. இப்போவே நீங்கள் முடிக்கிறீங்க, என்னடா பாவி எங்கேயோ கூட்ட போடுறோம். நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற வருத்தங்களை நீக்கி பாருங்க. உங்கள் ஜெபம் பரலோகத்துக்கு எட்டுதா இல்லையா பாருங்க. எத்தனையோ வருஷம் கேட்கப்படாத ஜெபம் இன்றைக்கு பதிலை கொண்டு வரும். இந்த கர்மேல் சபையினுடைய பிரதிஷ்டை ஆராதனையில் நீங்கள் எல்லாரும் பிரதிஷ்டை பண்ணணும். என்னுடைய பாவங்களை விட்டு விலகி, என் வேதத்தை நேசித்து, பகைகளை மறந்து,
எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு மனதை நான் கொண்டு வருவேன், 1000 மடங்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீங்கன்னா, நான் நினைக்கிறேன் இந்த முதிர் வயதில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து எனக்கு கடமைக்கு தீர்த்துட்டு போயிடலாம். எனக்கு 1 hour தான் கொடுத்தாங்க. இப்போ உங்கள் வாட்ச் தொங்குதலுக்கு ஏன் வாட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு, நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். ஆனால் நான் இத்தனை பிரயாசப்பட்டு வந்ததுக்கு நிச்சயமாக எனக்கு பலன் கிடைக்கணும்னா நீங்கள் 4 பேர் சொல்லணும், பாஸ்டர் நீங்கள் வந்து பேசுனீங்கல்ல, எங்கள் கணவன் மனைவி சரியாகி கர்த்தர் எங்கள் வீட்டை ஆசீர்வதிச்சார். உங்க சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா பிரதர், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நீ தனி மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டா சபை ஆசீர்வதிக்கப்படும். சபை ஆசீர்வதிக்கப்பட்டா ஊழியர்களாகிய நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். நாங்க ஆசீர்வாதமா இருந்தா இந்த சபை உலகமெல்லாம் பரவி போவதற்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை வேறு எங்க இருக்குன்னா உன் தனி மனிதன்கிட்ட இருக்கு. நீ ஒரு ஆள் தவறு செய்தியன்னா the whole congregation will affected. இன்றைக்கு தீர்மானிங்க, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.